அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையின் போது 1721 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுவார்கள். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. தேர்விற்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை உங்களுக்கான இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிஜி அசிஸ்டன்ட் ஆகுவதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக ஒரு முறை வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய மேஜர்லேருந்து கேட்கக்கூடிய 110 வினாக்களுக்கான ஸ்டடி டிப்ஸ் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம மேஜரில் 110 வினாக்கள் நம்ம எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகேவில் கேட்கக்கூடிய அந்த 40 வினாக்களுமே நமக்கு முக்கியமானது தான். பார்ட் பி நம்மளுக்கு 150 வினாக்களுமே மிக முக்கியமானது. நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்து படிக்க போகிறோம். இப்போ 40 வினாக்கள், அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகேவில் பார்த்தீங்கன்னா 40 வினாக்கள் 40 மதிப்பெண்கள். அதில் நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ 40 மார்க் வரப்போதா, சரி நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 20 மார்க் நம்ம எடுத்துடலாம், ஒரு 25 மார்க் எடுத்துடலாம். நிறைய பேர் தப்பு கணக்கு போடுவீங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா மிக குறைவான மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இந்த 40 வினாக்களில் இவ்வளோ எடுத்துடலாம் ஈஸியாக அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. காரணம் சிலபஸ் 100% யாராலுமே அதில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம பேசிக்ஸும் படிக்க போகிறோம். நம்மளால் என்ன முடியுமோ அந்த 40 வினாக்களுக்கு 40 மதிப்பெண்களுக்கு என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துட்டு தான் போக போகிறோம். ஆனால் அதில் நம்ம எதிர்பார்க்கிற மார்க் வராமல் போகலாம். நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலாக வரலாம், இல்லை கொஞ்சம் குறைவாக வரலாம், இல்லை ரொம்ப குறைவாக கூட வரலாம். ஆனால் அதுக்கு அப்படியே நேர் மாறாக நம்மளுடைய மேஜர்லேருந்து கேட்கக்கூடிய 110 வினாக்கள் 110 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதற்கான ரிசல்ட் அப்படியே கிடைச்சிரும். கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் எழுதிய தேர்வில் செலக்ட் ஆகுவதற்கு நான் எதிர்பார்த்தபடி நல்ல ரேங்க் எடுத்ததுக்கு காரணம் என்னுடைய மேஜர் தான். நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே சொல்ல, நானாக படிக்கிற டைமில் யோசித்தேன், என்ன கட் ஆஃப் என் பாடத்துக்கு வருதோ அந்த மார்க்கை நான் என்னுடைய மேஜர்லேயே நான் எடுத்துருவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளார இருந்தது. நான் எதிர்பார்த்த போலேயே எனக்கு அமைஞ்சது. எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சு நான் வேலைக்கு வந்துட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை தான் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். நம்ம மேஜரில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நம்ம 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிப்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனை யூனிட் உங்கள் மேஜருக்கு இருக்கோ எல்லா யூனிட்டுமே நம்ம படித்து தான் ஆகணும். ஆனால் நம்ம நல்ல மேஜரில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு, நமக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னா ஒரு டாபிக்ஸ் கொடுத்துட்றாங்க அவங்க. அதை தாண்டி எதுவும் நமக்கு வரப்போகிறதில்லை. என்ன வரலான்னா மேபி அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். டஃப்பாக கொஷின் வரக்குள்ள அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின் நிறைய வரும். அப்படி வந்தாலும் மகிழ்ச்சி தான். நம்ம தான் பேசிக்ஸ் நல்லா படிச்சிருப்போம். அது இல்லாமல் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கோம். சிலபஸில் ஒரு யூனிட் அப்படின்னா நம்மளால் என்ன முடியுமோ அதில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் கூட ஒமிட் பண்ணாமல் நிறைய எல்லாத்தையும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னா அந்த யூனிட்லேருந்து என்ன தான் அவங்க ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டாலுமே நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும். 10 கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம 10க்கு 10 எடுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் கூட குறைந்தபட்சம் 9 கொஷின் இல்லை 8 கொஷினாவது நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வருது, எந்த அளவுக்கு நமக்கு பேசிக்ஸை நம்ம உள்வாங்கி படிச்சிருக்கோம், நமக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது, இதை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க் வருது மேஜரில். அதனால் மேஜருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா இதெல்லாம் கேள்விப்படும் போது படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சிறு தூண்டுதல் வரும். ஒரு படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். நான் ஒவ்வொரு வீடியோ பதிவிடுறதோட நோக்கமே உங்களுக்கு படிப்பதற்கான ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளார இருக்கிறது தூண்டணும், அவ்வளவுதான். நான் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூனிட் படித்து முடிச்சுட்டு நான்லாம் என்னுடைய மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை படித்து முடித்த பிறகு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். அப்போ பார்க்கக்குள்ள எனக்குள்ளார ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. பரவாயில்லையே, நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சில வினாக்கள் தெரியாது தான், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் ஒரு வினாக்களும் தெரியாத போது மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணேன். இப்போ ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு ஒரு டைம் பார்ப்பேன். அந்த பழைய கொஷின்ஸ்லாம் பார்க்கக்குள்ள தெரியாது, என்ன நம்ம ஒரு யூனிட்டை ஃபுல்லாக தான் படித்தோம், எப்படி இந்த கேள்விலாம் தெரியாதுன்ட்டு மறுபடியும் ரெஃபர் பண்ணுவோம், எங்கடா இருக்குது அந்த பாயிண்ட்லாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஓ நம்ம இப்படிலாம் படிக்காத கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். மறுபடியும் ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் சேர்த்து பார்த்துட்டு அப்புறம் பார்ப்பேன்,
என்னுடைய தவறுகளை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுக்கிட்டே வந்துட்டேன். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். மேஜரில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறது தான் நம்மளுடைய இலக்கு. அதனால் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். யார் யாரெல்லாம் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று நம்ம வேலைக்கு போயிடுவோங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கோ, நீங்கள் யாருமே நோட்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்கவும் கூடாது. அதில் கவனமே நமக்கு போகவே கூடாது. யாராவது இதை சார்ந்தவங்க கிட்ட சொன்னாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆர்வம் வரணும். இதுதான் கடைசி வாய்ப்பு. நான் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம்லாம் தேர்வு எப்பொழுது வரும்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. காலியிடங்களும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காலியிடங்கள் வருமானு சொல்ல முடியும். இப்போ எல்லாமே சரியான முறையில் உங்களுக்கு இருக்குது. அப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நம்ம மேஜரில் படித்து முடித்த பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மன மகிழ்ச்சி அப்போவே உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளார வர அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அது அந்த ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்துருமான்னு என்னால் சொல்ல முடியாது. யார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிற மாரி உங்களுக்கு மனதுக்குள்ளார ஒரு எண்ணம் வரும். நமக்கு இந்த முறை ஒரு சீட்டு உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர அளவுக்கு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய எம்சிக்கு வந்து கூகுள்லேயே சர்ச் பண்ணி உங்கள் என்ன தேடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இது போதுன்னு நினச்சிடாதீங்க. நிறைய என்ன முடியுமோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி படிக்கணும். அதே போல் நிறைய பேர் நம்மளுக்குள்ளார இந்த மேஜரா 10 யூனிட் இருக்கா, சரி இந்த யூனிட்டில் ஒரு 5 மார்க்கு, இந்த யூனிட்டில் ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அது ஒரு டாப்பிக்லாம் கஷ்டமான டாபிக், அதுலேருந்து நான் ஒரு 2 மார்க் போயிட்டு போகுதுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் தயவு செய்து நினச்சிடாதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துட்டு தான் போகணும். எல்லா 10 யூனிட்ஸுமே இம்பார்ட்டன்ட்னா 10 யூனிட்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். இந்த யூனிட்டில் வந்து நமக்கு வந்து ஈஸியான யூனிட்டு, அது டஃப் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லா யூனிட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சம அளவு தான் நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த யூனிட்லேருந்து வந்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க, இன்னொரு யூனிட் வந்து 5 கேள்வி தான் கேட்குறாங்க, நம்ம அதனால் அதில் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அது தவறு. ஏன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டில் வந்து கேள்வி கேட்காம கூட இருக்கலாம். நம்ம எந்த யூனிட் வந்து சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதிலேருந்து 20 வினாக்கள் கூட கேட்கலாம். அதனால் இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, இந்த டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லா டாப்பிக்குமே எல்லா யூனிட்டுமே நம்மளால் முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுத்துட்டு தான் போக போகிறோம். இந்த முறை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ரல் 10ல் நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போக போகிறீங்க. சரிங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுடைய நண்பர்கள் யாராவது டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.